நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன். அதை மட்டும் செஞ்சின்னு வை. சூர்யாவை இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கிடலாம். தேவையில்லாம என்ன கொலகாரி ஆக்காத. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. இரு சாம், நம்ம நலம் விரும்பி என்னதான் ஐடியா சொல்றாருன்னு கேட்போம். அது நல்லா இருந்தா எடுத்துப்போம், இல்லனா தூக்கி தூர போட்டு போவோம். நீங்க சொல்லுங்க நலம் விரும்பி. இத பாருமா, உனக்கும் சூர்யாவுக்கும் என்னைக்குமே 7ஆம் பொருத்தமா தான் இருக்கு. உனக்கு அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. அது வீடாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உதாரணத்துக்கு நம்ம எதிரி சமந்தாவே எடுத்துக்கீங்க. அவ என்ன வீட்லயேவா இருந்தா? மால்ல வேலை பார்த்தா, அப்புறம் கம்பெனில வேலை பார்த்தா. அவ கம்பெனில வேலை பார்க்கும்போது கம்பெனில இருக்கிற எல்லா ஏரியா பணமும் போச்சு. ஆனா சமந்தா வேலை பார்த்த கம்பெனில இருந்த பணத்தை மட்டும் அவ காப்பாத்திட்டா. அந்த மாதிரி நீயும் ஒரு ஆல்ரவுண்டரா இரு. புரியலையே. உங்களுக்கு உதாரணம் சொல்லி எனக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க நல விரும்பி? அது ஒண்ணு இல்லைங்க. சமந்தா மாதிரியே உங்க பொண்ணும் கம்பெனில இருக்கிற ஒரு பிரச்சனையை தீக்கணும். செக் மேட்டர் மட்டும் தான் இருக்கு, அதையும் சார்ட் அவுட் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன். புதுசா பிரச்சனைக்கெல்லாம் எங்க போறது? பிரச்சனை இல்லைன்னா என்ன, புதுசா ஒண்ணு உண்டாக்குவோம், அதுக்கப்புறமா அதை தீப்போம். இப்ப கம்பெனில ஒரு யூனியன் இருக்கு, அந்த யூனியனுக்கு ஒரு தலைவன் இருக்கான். அவனை கூப்பிட்டு பேசி ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைய உங்க பொண்ணு சால்வ் பண்ணட்டும். ஆனா அதுக்கு யூனியன் லீடர் ஒத்துப்பானா? எல்லாருமே தான் இந்த கம்பெனியோட விசுவாசி ஆச்சே. ஐயோ, பணம் பாதாளம் வரைக்கும் பாயுமா? இது தெரியாதா உங்களுக்கு? பணத்தை விட்டெறிஞ்சா அந்த யூனியன் லீடர் நம்ம சொல்றத கேட்க போறான். அவ சம்பளம் பத்தல, போனஸ் வேணும், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவோம். சூர்யாவுக்கு குடைச்சல் மேல குடைச்சல் கொடுக்க சொல்லுவோம். அந்த நேரத்துல நீ குறுக்க போது அவங்க கிட்ட சமாதானம் பேசி சாமர்த்தியமா ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க வச்சிரு. அதுக்கப்புறம் சூர்யா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அவனுக்கு உன் மேல சாஃப்ட் கார்னர் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் லவ் தானா டெவலப் ஆகும். என்ன நான் சொல்றது கரெக்டா? யோ நல விரும்பி, வாய மூடியா. நீ கூட ஏதோ ஒரு நல்ல ஐடியா கொடுக்க போறேன்னு உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? சாம், இதெல்லாம் ஆகுறதுக்கு இல்ல, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விட பாக்குறாரு இந்த ஆளு. இல்லம்மா, நலம் விரும்பி சொல்றதுதான் சரி. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சூர்யாவுக்கு ஆபீஸ் வேற வீடு வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு பிரச்சனை வந்து அதை நான் சால்வ் பண்ணா கண்டிப்பா எல்லாமே மாறும். சோ நம்மளால இங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்த அங்க பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் நான் அவமானப்பட்டது போதும். அதனால இந்த தடவை நலம் விரும்பி சொல்ற பிளான கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா சூர்யா இம்ப்ரெஸ் ஆகுறது மட்டும் இல்ல, அவனுக்கு என் மேல லவ்வே வந்துடும். நலம் விரும்பி, நீ கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே ஆக்ஷன்ல இறங்கு. அண்ணா, பிஸியா இருக்கியா? ஒரு 2 மினிட்ஸ் லீலா, சின்ன ஒர்க் இருக்கு, உட்கார். சொல்லு லீலா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லண்ணா, அண்ணம்மா கால் பண்ணிருந்தாங்க. உனக்கு அண்ணம்மா கால் பண்ணிருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? சும்மா ஜெனரலா தான் விசாரிச்சாங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கும் 2-3 டைம் கால் பண்ணாங்களாம். நீ எடுக்கலன்னா எனக்கு கால் பண்ணாங்களாம். என்னன்னா கால் பண்ணிருக்காங்களா? ஆமாம்மா, சார்ஜ் போட்டிருந்தனா கவனிக்கவே இல்ல. என்னன்னா ஆசிரமத்துக்கா கால் பண்ற? அங்க கால் பண்றது வேஸ்ட்னா. ஏன்?
ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பத்ரிநாத், கேதார்நாத்னு அப்புறம் இன்னும் 2-3 பிளேஸ் சொன்னாங்க. டிவோஷனல் டூர் போறாங்களாம். வரதுக்கு எப்படியும் 1 மந்த் மேல ஆகும்னு சொன்னாங்க. அவங்கள யாருமே காண்டாக்ட் பண்ண முடியாதான். அவங்களே பேசினாதான் உண்டா. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். போனை கவனிச்சிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன்னு தெரியல. லீலா, கம்பெனில நடந்த இஷ்யூ பத்தி ஏதாவது அவங்க கிட்ட சொன்னியா? நான் எதுவும் சொல்லனா. தேங்க்ஸ் லீலா. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் தான் ஆசிரமத்துக்கே போனாங்க. இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல இப்படி நடந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா அப்புறம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே போயிடும். கூடிய சீக்கிரமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்க கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சொன்னா இது எப்படி மேனேஜ் பண்ணிருக்கன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்றதும் சரிதானா? லீலா, சாம பாத்தியா? அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சுதா? பார்த்தேன். இன்னும் அவங்க உன் மேல கோவமா தான் இருக்காங்க. என் மேல கோவமா இருந்தா அவ கீழே கூட வரமாட்டாளா? அவங்களுக்கு டயர்டா வேற இருக்கான். அதனால அவங்க ரூமை விட்டே வெளியில வரல. டேப்லெட் போட்டு படுத்திருக்காங்களாம். ஃபீவர் இருக்குன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாளா? ரூம்லயே அடைஞ்சு கிடப்பாளா? சரியான பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, டாக்டர் கிட்ட போனாலா இல்லையா? டாக்டர் வேண்டாமா, இன்ஜெக்ஷன்னா பயமா. நான் டேப்லெட்லயே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. மத்ததெல்லாம் நல்லா பேசுவா. இந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்னு அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ வேணா பேசி பாக்குறியா? இல்ல லீலா, சில விஷயங்களை யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டான். ரொம்ப அடமெண்ட். இரு, நான் அப்புறமா பாக்குறேன். உண்மையை சொல்லு. உனக்கும் அந்த சாமானியாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தானே? ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? எப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? மேரேஜ் எங்கயா இல்ல ஸ்டேட்ஸ்லயா? என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. அந்த சாமானியா தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சமைக்கிறேன்னு சொல்லி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து அசத்திட்டாளாமே. பத்தாததுக்கு சின்னத வேற சமையல் சூப்பர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களாம். அதுவும் இல்லாம மூச்சுக்கு 300 தடவை மருமகளே மருமகளேன்னு கொஞ்சுறாங்க. திரும்ப திரும்ப அதையே பேசாத சாம். எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இனிமே என்ன பார்த்தா உனக்கு இரிட்டேட்டா இருக்குமே. நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. அப்போ இங்க இருந்து போ. ஒரு நிமிஷம். என்னாச்சு சாம் உனக்கு? வெளியே போன்னு சொல்ற, அப்புறம் நிக்க சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்து, வெளியில போனா அந்த சாமானியா இருக்க போறா. அப்புறம் நீதான் மாட்டிப்ப. அவளை பார்த்தா உனக்கு பயமாச்சு. என்ன உளர்ற சாம்? நான் ஏன் அவளை பார்த்து பயப்பட போறேன்? காலையில ரொம்ப வீரமா பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? ஒருவேளை அம்மா இருந்தா என்ன பண்றது? அதான் அவங்க இருக்காங்களான்னு நீ பார்த்து சொல்லு. நல்லா நடிக்கிற. உனக்கு சின்னத்தைய பார்த்து பயம் இல்ல, உன் ஆள் சாமானியாவை பார்த்ததான் பயம். நான் இதுக்கு மேல இங்க இருக்க போறது இல்ல. யார் வெளியே இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். என்னாச்சு? கதவை திறந்து யாருன்னு பாருங்க. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பையனை வெறுப்பேத்துறது அல்வா சாப்பிடுற மாதிரி நினைக்கிறேன். சாமானியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, பெரியப்பாவா இருந்தா என்ன பண்றது? ஐயோ, யாருன்னு தெரியலையே. சரி சரி, நான் உன்னை காப்பாத்துறேன். கபோர்ட்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. நானா? பின்ன என்ன நானா? இது ஏன் ரூம். நீ தான் போய் ஒளிஞ்சுக்கணும். இல்ல, எனக்கு அந்த ஹைட் பத்தாது. நான் என்ன உன்னை நிக்கவா சொல்றேன், ஒளிஞ்சிக்க சொல்றேன். ஆப்ஷனே இல்ல.
மாத்திக்கோ. இது வரேன். பிளாக் காஃபி டோர் ஓபன் பண்ணல. இல்லனா இந்த பிசாசு கிட்ட பிளாக் காஃபி மாட்டி இருப்பான். சூர்யா எங்க? நான் மட்டும் தானே இங்க இருக்கேன். சூர்யா இங்க இருந்தா தாராளமா நீ கூட்டிட்டு போலாம். நான் உன்னை தடுக்க போறது இல்ல. வேணும்னா நீயே வந்து உள்ள பாரு. இவ என்ன மாட்டி விட பிளான் பண்றாளா? அப்படியே லெஃப்ட்ல போனா என்னோட வாஷ்ரூம் இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு இன்னும் டவுட் தீரலன்னு நினைக்கிறேன். கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறதுனால பாரு. நீ ஏமாந்துதான் போவ. ஏய், உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? ஏய், என்ன விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன சொல்றது சாமான்யா? சூர்யா லைட் ஹவுஸ்ல பாதி இருக்கான். அவன் எப்படி இந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க முடியும்? நீயே யோசிச்சு பாரு. நீ தானே டவுட்னா பாக்க சொன்ன. ஆமா, நான் அப்படிதான் சொல்வேன். நீ தான் யோசிக்கணும். சூர்யாவை இந்த வீடு ஃபுல்லா தேடி பாப்பேன். எங்கேயும் இல்லனா திரும்ப இங்கதான் வருவேன். வா வா, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். டோர் லாக் ஆயிடுச்சே. சாம், சாம், சாம் உன்னதான். டோர் ஓபன் பண்ணு. சாம். உள்ள நல்லா மாட்டிக்கிட்டு இரு. எத்தனை டைம் நான் ஒரு ரூமுக்கு வந்து கபோர்ட்ல மாட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் நீ அங்கேயே இருந்தா தப்பு இல்ல. இங்க பாரு சாம், நான் இங்க இருக்கிறது பிரச்சனை இல்ல. என்ன காணும்னு திரும்ப அவதான் தேடி வந்துருவா. உனக்கு ஓகேவா? உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன், ஏன் கதவை திறக்கல? உன்னை மட்டும் திறந்து விட்டுருந்தா அந்த சாமான்யாக்கு தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பியோன்னு தோணுச்சு. வாட்? என்ன வளர்ற? ஐ மீன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவியோன்னு தோணுச்சு. சாம், என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஓகே? நான் இங்க வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரி பேசுற. அதனாலதான் கேக்குறேன். எங்கேயோ இருக்கிற அவ உன் மனசுல இருக்கிற என்ன எப்படி பிரிக்க முடியும்? இங்க பாரு சாம், என் மனசுல நீ தான் இருக்க. அது உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு காரணம் நீதான். நீ யாரு, என்ன, உன் அம்மா அப்பா யாருன்னு எவ்வளோ டைம் கேட்டுட்ட. ஆனா நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற. அது மட்டும் தெரிஞ்சா போதும், கண்டிப்பா உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா இல்ல சூர்யா. நான் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்ச நீ என் கூட பேசக்கூட மாட்ட. இப்பயாவது சொல்லு சாம், உன் மனசுக்குள்ள இருக்கிற தரைய உடைச்சிடலாம். இந்த கேப்ப சரி பண்ணிடலாம். யாரு? நீயா? ட்ரீட்மெண்ட் பார்க்க போற டாக்டருக்கு
என் அப்பா பேர் இருந்தா ட்ரீட்மெண்டே பார்க்காம செத்து போயிடுவேன்னு சொன்னவன் நீ. என் அம்மாவால இந்த குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாமே போயிடுச்சுன்னு இந்த வீட்டுல எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி சூர்யா நான் யாருன்னு சொல்ல முடியும்? இதான் சாம் உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். நீ யாருன்னு கேட்டா உடனே சைலண்ட் ஆயிடுவ. நான் சைலண்டா இல்ல சூர்யா, உள்ளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம, சொல்லாம இருக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். சாம் நீயே சொல்லு. வீட்டுக்கு பெரிய பையன் நானே அம்மா அப்பா பேச்ச கேட்காம இருந்தா என் தம்பி தங்கச்சி எல்லாம் எப்படி மதிப்பாங்க? நாங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறோம்னு தெரிஞ்சா அண்ணம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? சாம் இந்த பிரச்சனையை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. இதை சார்ட் அவுட் பண்ண ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. கம் ஆன் சாம், சே சம்திங். என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. என்ன சொன்ன? எனக்கு புரியல, கொஞ்சம் சத்தமா சொல்ல. ஆள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கிளம்பு. சாம் நீ எதுவும் உள் மனசுல நினைக்கிற, அது எனக்கு புரியல. நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி பேசுற. சில விஷயம் சொல்லாமலேயே புரியும், ஒரு சில விஷயம் சொன்னாதான் புரியும். இப்போ உன் மனசுல இருக்கிற விஷயத்த ஓப்பனா சொன்னாதான் எனக்கு என்னன்னு தெரியும். கண்டிப்பா சீக்கிரமா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இப்ப கூட நான் அவளுக்காக போல, உனக்காக தான் போறேன். நீ நல்லா ரெஸ்டட், நாளைக்கு பார்க்கலாம். நீ தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள எதுவும் மாறாது. உனக்கு ஏதாவது சொல்லணும் தோணுச்சுன்னா எப்ப வேணா என்கிட்ட சொல்லலாம்.